ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மார்கழி மாதம் பிறக்க போகுது. மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லார் வீட்டு வாசல்லையும் நல்லா கலரான கோலங்கள் போட்டு எல்லோரும் நல்லா அழகுபடுத்துவோம். அப்போது அந்த மாதிரி நம்ம மார்கழி மாதம் கோலம் போடும்போது நம்ம எந்த மாதிரியான கோலத்தை போட்டால் நம்ம கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், வீட்டில் செல்வம் நிலைச்சிருக்கும், குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. நம்ம எவ்வளோ தான் கோலம் போட்டு இது பண்ணாலும் முக்கியமாக இந்த மார்கழி மாதம் நம்ம போட வேண்டிய கோலங்கள் அப்படின்னு ஒரு சில கோலங்கள் இருக்குது. அந்த மாதிரி கோலங்கள் என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி கோலம் போட்டோன்னா நம்ம வாழ்வில் சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. முதல்ல அந்த மாதிரி நம்ம போட வேண்டிய கோலங்கள் என்னது அப்படின்னு சொன்னால், தாமரை பூ கோலம். சரியா? அதாவது தாமரை பூ எல்லா கோலம் போட்டு நம்ம என்றைக்கோ ஒரு நாள் வாசலில் கண்டிப்பாக தாமரை பூ கோலத்தையும் போடுங்க. அடுத்தது கஜமுக கோலம், இல்லைன்னா ஒரு யானை கோலம் ஒன்று கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி மீன் கோலம் இரட்டை மீன் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கோலம் போடுங்க. அடுத்தது சங்கு சக்கர கோலம். இந்த சங்கு சக்கர கோலத்தை பொதுவாக சனிக்கிழமை வர்ற மாதிரி போடுங்க. முதல்ல சொன்ன பார்த்திங்களா தாமரை பூ கோலம், அந்த கோலம் வெள்ளிக்கிழமை வாசலில் வர்ற மாதிரி போடுங்க. அப்புறம் நம்ம இந்த அன்னப்பச்சி கோலம், இது நிறைய பேர் பெரும்பாலும் போடுறதில்ல. ஆனால் இந்த இதையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், மார்கழி மாதம் உங்களுடைய வாசலில் இந்த போட்டு கலர் போட்டிங்கனாலும் சரி, போடலனாலும் சரி, நிச்சயமாக இந்த மாதிரி ஏதோ ஒரு கோலம் போட்டிங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் பொங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கோலம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்மளுடைய வீட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடியது. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலை அழகுபடுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி அம்மையார் ஈர்க்கப்பட்டு உங்கள் வீட்டுக்குள் அடியெடுத்து வைப்பாங்க. அதனால் மார்கழி மாதம் இந்த சொன்ன பார்த்திங்களா கோலம், இந்த மாதிரி இதில் எதையாவது ஒன்று போட்டு அழகுபடுத்துங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மார்கழி மாதம் கோலம் நம்ம காலையில் தான், அந்த பனி பொழிவில் தான் எழும்பி இருந்து போடணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நைட்டே போட்டு வச்சுருவாங்க. அது நல்லது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டால் தான் தேவர்கள் வருவாங்க. அவங்க நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் அள்ளி தருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மாதங்கள்லேயே சிறந்த மாதமாக இந்த மார்கழியை கருதப்படுது. இதை தவற விடாதீர்கள்.